இப்போ ரதியின் உலகம் வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேலைக்கு வந்துட்டு கூண்டுக்குள்ளே அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணேன், அதனால் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் அவங்க தோப்புக்குள்ளே நெல்லிக்காய் எவ்வளோ காணும், அரி நெல்லிக்காய். இது வந்து நாட்டு நெல்லிக்காய். நாட்டு நெல்லிக்காய் நல்லா இனிப்பாக இருக்குது. சரியா, திங்கிறதுக்கு இவ்வளோகானு பறிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா திங்க ஒன்றுமே இல்லை திங்ஸு. அதுக்கப்புறம் இப்போ போய் பக்கத்தில் ஒரு அம்மா, சரியா, ஒரு அம்மா பழ வண்டி போட்டிருக்கு. அந்த அம்மா தர்பூசணி, சரியா, தர்பூசணி பப்பாளி 20 ரூபாய்க்கு வரனேன். அந்த அம்மா ஒரு பீஸ் தான் கொடுக்குமா. இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் வேலைக்கு. இன்னொன்னே அந்த அம்மா ரெண்டு பீஸாக கொடுத்தது. ரொம்ப நல்ல அம்மா, எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது. பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹாப்பி தான் அந்த அம்மா பார்க்கும்போது. வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தது. பழம் வேணா வந்து வாங்கிக்கோம்மா அப்படின்னது. சரிம்மா அப்படின்னு அந்த அம்மா கொடுத்துட்டு பாருங்க. இது 20 ரூபா. 20 ரூபா சூப்பராக இருக்கா? இப்படிதாப்பா வெளியூர்லலாம் கஷ்டம். நம்ம ஊரை போல் வருமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா? சத்தியமாக வராது. தண்ணிக்கு காசு, எதுக்கு எடுத்தாலும் காசு 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 காசு. பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி பழம். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணுமா? என்ன வயிறு வலி வந்துடக்கூடாது. நல்லாதான்ப்பா இருக்குது, சூப்பர். யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. அடுத்தாப்பில் என்ன பார்க்கலாம். அடுத்தால நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், ஓகேவா? அடுத்தால நாட்டு நெல்லிக்காய். உங்களுக்கு வாய் ஊறுதா? பார்க்குறவங்களுக்கு வாய் ஊறும், எச்சு ஊறும். உப்பு வச்சுக்கிறோங்க. ஆள் வருதான்னு பார்க்க. திங்கிங்களா? எனக்கு வாய் கூசுது. சூப்பராக இருக்குப்பா. வேற லெவல். என்ன பண்ண, திங்கிறது ஒன்றுமே இல்லை. பப்பாளி இதை மிஸ் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கெல்லாம் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஊர் விட்டு ஊர் வந்தால் இதன்ப்பா கேரி எல்லாத்துக்கும் கலந்துடணும். எப்படி எல்லாத்துக்கும் கலந்து போயிடுவோம். பாசத்துக்கு, வீட்டில் உள்ள டீக்கு, வீட்டில் உள்ள சாப்பாட்டுக்கு, பந்தம் பாசம் எல்லாத்துக்கும் கலந்து போய் ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு ஊரில் வந்து தனியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு நிலைமை. சரியா? இந்த மாதிரி வெளியே ஊரில் வந்து வேலை பார்க்குறவங்களாம் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நச்சுன்னு இருக்கு. வேணுமா? வாழ்க்கையே கொஞ்சம் காலந்தான், அதனால் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். 20 ரூபா பழத்துக்கு கெட்டால் போகிறோம் சொல்லுங்கள். திடீர்னு செத்து போயிட்டால் ஒன்றுமே இல்லைங்க. இந்த பழமாவது நிம்மதியாக சாப்பிடுவோன்னு சாப்பிட்டேன். நீங்களாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இப்படி தான். அடுத்த நிலை நிஜம் கிடையாது. இருக்கும்போது
இருக்கும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். இப்படி எப்படி இப்படி வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வெயில் டயத்துக்கு நல்லா தர்பூசணியும் பப்பாளி இளநீ நொங்குலாம் கிடச்சி விட்றாதீங்க. காசு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல. நொங்கு பைனி இளநியும் பழம் வகைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அடித்து வெளுத்து வாங்குங்க. சரியா? உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இல்லை நானும் முதல்ல அந்த மாதிரிலாம் யோசித்ததே கிடையாது. சரியா? எனக்கு டீ பண்டம் இந்த மாதிரி தான் ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ நம்மளோட உடல்நிலைக்கு தகுந்தபடி கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பழம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நேற்று போய் என்ன பண்ணேன் தெரியுமா? சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, முறுக்கு வாங்கியாந்து வச்சு சிப்ஸு ஆட்டையை போட்டேன். முறுக்கு இருக்குது டீக்கு. வாய் நிற்க மாட்டேங்குப்பா. சூப்பராக இருக்குது. பார்க்குறவங்க கொதி போட்டுறாதிய, அப்புறம் பின்னாடி பிடிக்கிறோம். சேலத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு 14 வயசு பொண்ணை ஏதோ ஒரு இதில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு செத்தே போயிட்டு. இன்ஸ்டாவில் பார்த்தேன் வீடியோஸு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பார்க்க நெஞ்சே வலிக்குது. ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. மனசளவில் உடஞ்சி போயிட்டேன்ப்பா. என்ன உலகம், என்ன இது சொல்லுங்கள். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பா. கொஞ்சம் நம்ம மக்கள் கொஞ்சம் நல்லா முறையில் கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. அந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த பொண்ணுங்களே உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினைங்க. சரியா? தேவையில்லாது பண்ணாதீங்க. பாவம் அந்த குடும்பமே நின்று கதறுது, அழுது. ஐயோ, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு மேலே ஃபீவர் மாதிரி இருக்குது. ஏற்கனவே எனக்கு மேலே ஃபீவர் மாதிரி இருக்குது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் எதுவும் இல்லை. கதன்னு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஏன் பார்த்தோம், அந்த பொண்ணை படுத்துருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்கள். பார்த்துப்பா. நம்ம அக்கா தங்கச்சியாக நினைங்க. தப்பான நோக்கத்துக்கு போகாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உடஞ்சா சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் பண்ணுங்கள். ஓகே? நல்ல முறையில், தப்பான ஆங்கிளில் இல்லை, நல்ல முறையில். பாய். பாய்ப்பா. நீங்களும் பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, பாய்.